எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நம சிவாய. அண்ணாமலையார் சேவார கட்டளையிலிருந்து சேவகிரி மாதாஜி ஜெயந்தி அம்மா பேசுகிறேன். என்னை யாருன்னு ஒரு சில அன்பர்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் அறிமுகம் ஆகிக்கிறேன். இந்த ஆசிரமத்தில் கடந்த 10 வருஷமாக நான் சேவை பண்ணிகிட்ருக்கேன். ஐயா யோகராம் பாபுஜி குருஜி அருளால் தினசரி 2 வேளையும் 500 சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சது அண்ணாமலையார் இட்ட கட்டளை 500 பேருக்கு நாங்கள் பொறுப்பெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேவைக்காக தினசரி சுவாமிஜி அவர்கள் வண்டிக்கு 1500 ரூபாய் தினசரி பெட்ரோல் போடுறாங்க. எங்களுக்காக ஒரு டிரைவரையும் அமைச்சிருக்காங்க. அந்த டிரைவர் இல்லாமல் நாங்கள் ஒரு 2 பேர், மொத்தம் எத்தனை பேர் ஆச்சுமே 3 பேர் ஆச்சு. அந்த 3 பேர் போய் தான் தினசரி அன்னதான சேவைக்கு நாளைக்கு தேவையானதை இன்னைக்கு போய் அங்கே யாசகம் வாங்கிட்டு வரும். அந்த யாசகம் வாங்க போகிறதால எங்களுக்கும் மழை வெயில் எல்லாத்துலையும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படிக்கட்டு கடையும் ஏறி இறங்க முடியல. ஏன்னா வயசாகுது. இதுங்களா ஐயா, புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய சிரமத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் செலவு எதுவும் வேஸ்ட்டு செலவு தான். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்னா மாதம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அது அந்த காசு இருந்ததுன்னா இன்னும் ஒரு 10 அடியார்களுக்கு சேர்த்து அன்னதானம் பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு 1 லட்சம் பேருக்கு மூலிகை சூப்பு, மூலிகை தைலம், 1000 தண்ணி கேன் போடுறோம். அதுவும் இந்த யாசகம் எடுக்கிற பைசாவில் தான் பண்ணுறது. எங்களால் இதை தொடர்ந்து பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஒரு சிலர் ஐயா இப்போ முடியல, நாங்கள் அடுத்த டைம் பார்க்குறோன்றோம். அப்போ நாங்கள் அன்னைக்கு பெட்ரோல் போட்டுட்டு போகிறோம். அந்த பெட்ரோல் பைசா கூட இதுலேருந்து இந்த யாசகா காசுலேருந்து தான் போடுறோம். நீங்கள் கொடுக்குற காசு வேணே ஆகக்கூடாதுன்ற ஒரு கணிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஜிபே பண்ணலாம். ஏன்னா இது ஒரு அன்னதான சேவைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணோம். இந்த மாதிரி தினசரி சேவை பண்ணுற ஒரு சில நேரத்தில் பற்றாக்குறையால் எங்களால் பண்ண முடியறதில்லை. விஷயம் என்னன்னா, ஸ்பான்சர் யாரும் கிடையாது. யாசகத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். அப்படிதான் 10 வருஷமாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு வேண்டுதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. உங்கள் வீட்டில் நடக்கிற சுப விசேஷங்கள், குழந்தைங்க பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள், அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நீங்களே உங்கள் கையால் அன்னதானம் பண்ணலாம். முதியோர்கள், அம்மா அப்பா, அந்த மாதிரி யாராவது ஆயா தாத்தா அந்த மாதிரி இருந்தவங்க திதி நாட்களில் கூட நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். யாகத்தில் கலந்துக்கிட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் கையால் கொடுத்துட்டு இந்த ஸ்பான்சர் ஒரு நாள் நீங்கள் ஏற்றுக்கலாம். இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எங்களுக்கு. தினசரி இதையே நம்பி தான் நாங்கள் அண்ணாமலையார் அடியார்களுக்கு அன்னதான சேவை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சேவைக்கும் கொஞ்சம் ஸ்பான்சர்கள் தேவைப்படுது. தண்ணி கேன் 1000 கேன் போடுறோம். 1000 கேனுக்கு ஆளுக்கு ஒரு 10 கேன் போட்டிங்கன்னா கூட 1000 கேன் எப்படியாவது வந்துடும். ஏன்னா அது ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை சேர்ந்தாதான் ஓசை வரும். சரிங்களா? மூட்டு வலி தைலமும் ரெடி பண்ணுறாங்க ஐயா. நடக்கிறாங்க பார்த்தீங்களா, கிரிவலம் நடக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு மூட்டு வலி தைலமும் ரெடி பண்ணுறாங்க. எங்கள் குருஜி தான் பண்ணுறாங்க. அதுவும் பல மூலிகைகளை கொண்டு அந்த தைலமும் சூப்பர் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு பௌர்ணமிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் இதில் பலன் அடைகிறாங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே பலன் அடைகிறாங்க. நீங்கள் பாருங்க, அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம். அந்த ஆயில் தேய்க்கிறதுக்கும் அந்த சூப்பு குடிக்கிறதுக்கும் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ளே அவங்க வழி தீருது. உங்களால் முடிஞ்சது நாங்கள் சேவை செய்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் தாராளமாக செய்யணும். நன்றி. வாழ்க வளமுடன்.